கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்பு இருந்தும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைத்து வைத்துக் கொண்டு படங்களுக்கு பாட்டு பாடுவது, இசையமைப்பது என இயங்கிக் கொண்டிருந்த பவதாரிணி 47வது வயதில் தனது இயக்கத்தை நிறுத்திக் கொண்டார். இந்த நிகழ்வு இசை உலகத்தில் இடி விழுந்தது போல் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பவதாரிணி கடந்து வந்த பாதை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சாகுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிடும் என சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசுவார். ஆனால் தன் மரணம் நெருங்குகிறது என்பதையே முன்கூட்டியே பவதாரிணி அறிந்து வைத்திருந்தாலும் கடைசி வரை நம்பிக்கையை விடாமல் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காமல் அவரது உயிரை பறித்து கொண்டது காலம். 1976ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி இசைஞானி இளையராஜாவுக்கும் ஜீவா ராஜையாவுக்கும் மகளாக பிறந்தார் பவதாரிணி. இவர் 1984இல் திரைக்கு வந்த மை டியர் குட்டிச்சாத்தான் என்ற படத்தில் ஒரு பாடல் பாடினார். இந்த பாடலை தொடர்ந்து பவதாரிணியின் இசை பயணம் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா என்ற பாடலில் தென்னிந்திய பாடகிகளை ஓரங்கட்டினார். மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு என பாரதி படத்தில் பவதாரிணி பாடிய பாடலுக்காக தேசிய விருதையே வென்றார். பவதாரிணி தனது காந்த குரலால் 30க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். அவர் பாடகி மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையை போல் படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். நடிகை ரேவதி இயக்கிய மித்ரு மை ஃப்ரெண்ட் என்ற படத்திற்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இவருக்கு இசையமைக்கும் வாய்ப்பு அதிகமாகின. பிர்மிலேங்கே, இலக்கணம், மாயநதி உள்ளிட்ட 10 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலில் சபரிராஜ் என்பவருடன் பவதாரிணியின் திருமணம் நடைபெற்றது. பவதாரிணி பல சினிமா படங்களில் பாடல்கள் பாடியும் சில படங்களுக்கும் இசையமைத்தும் வந்த நிலையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு சினிமா விழாக்கள் மற்றும் படங்களில் பணியாற்றுவது என எதிலுமே கவனத்தை செலுத்தவில்லை. கடைசியாக அவரது தம்பியும் முன்னணி இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா கேட்டுக்கொண்டதன் பெயரில் சிம்புவின் மாநாடு படத்திற்கு பாடல் பாடியிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக எப்படியாவது இந்த புற்றுநோய் பாதிப்பை சரி செய்துவிட வேண்டும் என கீமோதெரபி உள்ளிட்ட பல சிகிச்சைகளை மேற்கொண்டார் பவதாரிணி. ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மருத்துவர்கள் எப்படியாவது பவதாரிணியை காப்பாற்றிவிட வேண்டும் என முயற்சித்தும் அந்த இனிமையான குரல் காற்றில் கலந்துவிட்டது. இந்நிலையில் நல்லடக்கம் செய்வதற்காக தேனிக்கு கொண்டு செல்லப்பட்ட பவதாரிணியின் உடலுக்கு இளையராஜா குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றது. அப்போது யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு பவதாரிணியின் உடல் அருகே கூடி நின்று மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடி இறுதி அஞ்சலி செலுத்தினர்.
தொடர்ந்து இளையராஜாவின் தாயார் சின்னத்தாயி, மனைவி ஜீவா ஆகியோரது சமாதிகளுக்கு இடையே பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.